இன்னைக்கு வந்து டே 4ல இருக்கும். நேத்தி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தேன். டெய்லி ரொட்டீன்ஸ்ல ஒரு டாஸ்க். 99% எல்லாருமே அதோடைய ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? அப்போ ப்ரெசன்ட் டென்ஸும் புரிஞ்சிடுச்சு. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்றது, டெய்லி ரொட்டீன் சொல்றது, அது எல்லாமே ஓரளவு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். நம்ம ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகிறோம். ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக அப்படியே கட கட கடன்லாம் போகல. ரொம்ப நிதானமாக தான் போகிறோம். நேற்று கிளாஸ் வந்து கொஞ்சம் கம்மி டைம் தான் இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஒரு லெங்க்த்தியாக இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். நேற்று அதையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து கான்வர்சேஷன் பார்த்துட்டு இதோட நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்து நம்ம பாஸ்ட்டுக்கு போயிடுவோம். நடந்த விஷயத்தை பத்தி நீ என்ன பண்ண, என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாஸ்ட்லேயும் கேட்கணும் இல்லையா? ஸோ அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஸ்டோரிஸு அதே மாதிரி நம்ம அடுத்த ட்ராக்குக்கு போயிடலாம். இன்னையோட நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை முடிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், நான் ஃபஸ்ட்டு கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. கன்ஃபார்மாக என்னால் இங்கிலீஷ் வந்து கற்றுக்க முடியும், என்னால் ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இந்த கிளாஸை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். கண்டினியூஸாக இந்த கிளாஸை வாட்ச் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சூழலால் உங்களால் ஒரு சில கிளாஸ் 1 or 2 கிளாஸ் வாட்ச் பண்ண முடியலன்னா இப்போ டக்குன்னு டே 2லேருந்து டே 4க்கு வந்துடாதீங்க. டே 3யை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டே 4 வாங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு கான்வர்சேஷன். வழக்கம் போல் நீங்கள் தான் அந்த கான்வர்சேஷன் பண்ண போகிறீங்க. நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் அப்படியே எழுத போகிறேன். இப்போ ஒரு 2 ஃபீமேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 விமன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து சீதா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதும்போது. தென் அடுத்து நிஷா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம். இப்போ இவங்க 2 பேருமே பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுப்போம். இப்போ சீதா கேட்குறாங்க நிஷா கிட்ட, என்ன பண்றீங்க அப்படின்னு. அதாவது தட் மீன்ஸ் என்னன்னா, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கிற ஒரு அசம்ஷன்ல கேட்குறாங்க. அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எப்படி கேட்கலாம், என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன சொல்லுவோம், வாட் இல்லையா? வாட். நீங்க அப்ப என்ன வரும், யூ. அப்ப என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணணும், டூ. அதுதான் முக்கியம். வாட் டூ யூ டூ. வாட் டூ யூ டூ அப்படின்னா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒர்க்குக்கு தான் இப்போ வந்து இந்த இடத்துல டூ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு நிஷா பதில் சொல்றாங்க, நான் வந்து ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன், அதை நம்ம என்ன பார்த்துருக்கோம், பி ஃபார்ம் வேர்ப்ல ஆம் இஸ் ஆர் பார்த்தோம் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம் யூஸ் பண்ணணும், இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஐ எம் எ டீச்சர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அகைன் அடுத்து சீதா கேட்குறாங்க, எங்க டீச் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, சீதா கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, எங்க டீச் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், எங்கே, வேர் இல்லையா? வேர். நீங்க டீச் பண்றீங்க, யூ. அப்ப என்ன வரும், சப்போர்ட்டிங் வேர்ப். வேர் டூ யூ சொல்லி கொடுக்குறீங்க, டீச் பண்றீங்க. வேர் டூ யூ டீச். ஓகேவா? இப்போ அதுக்கு நிஷா பதில் சொல்றாங்க. ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம், சப்ஜெக்டும் வேர்பும் முக்கியம் இல்லையா? நான் வந்து லோக்கல் ஸ்கூல்ல டீச் பண்றேன். இப்போ பாருங்க, ஐ சப்ஜெக்ட் வேர்ப் டீச் இல்லையா? ஐ டீச் அட் அ லோக்கல் ஸ்கூல். சப்ஜெக்ட் வேர்ப், நான் வந்து ஒரு லோக்கல் ஸ்கூல்ல டீச் பண்றேன். தென் அதுக்கப்புறம் அகைன் சீதா வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மழை பெய்யுது தெரியறதா? பரவாயில்ல, ஜாலியாக மழையிலேயே நம்ம படிக்கலாம். ஒரு வித்தியாசமான அட்மாஸ்பியர். இந்த டே 4 பார்க்கும்போது மறக்க மாட்டீங்கல்ல, அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தது, அன்னைக்கு தான் நம்ம இந்த கான்செப்ட்லாம் படித்தோம்ல அப்படின்னு மறக்க மாட்டீங்கல்ல. ஸோ நம்ம இதையே வந்து இப்படி ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டை அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ பாருங்க, அடுத்து அகைன் சீதா கேட்குறாங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படி கேட்குறாங்க. இதை எப்படி கேட்கலாம், வாட். நீங்க, அப்போ என்ன வரும், நீங்க. வாட் டைம், எத்தனை மணி இல்லையா? அப்ப என்ன வரும், வாட் டைம். வாட் டைம் டூ யூ வேக் அப். ஓகேவா? சீதா கேட்குறாங்க, வாட் டைம் டூ யூ வேக் அப், எத்தனை மணிக்கு நீங்க எழுந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு நிஷா பதில் சொல்றாங்க,
நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன். நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். சப்ஜெக்ட் verb. அப்ப சப்ஜெக்ட் என்ன? ஐ. verb என்ன? wake up. ஸோ ஐ wake up. என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸாக்டா டைம்னா அட் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணும் இல்லையா? ஐ வேக் அப் அட் 6 o'clock. அவ்வளோதான். இப்போ நம்மளால ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ண முடியுதா? ஒருத்தங்க வராங்கன்னா அவங்ககிட்ட நீங்க என்ன பண்றீங்க, எங்க வேலை பார்க்குறீங்க, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, தாராளமா நீங்க இதே மாதிரி பேசலாம். இப்போ ஒரு ஐடியா இருக்கா? இன்னும் ஒரே ஒரு கான்வர்சேஷன் மட்டும் பார்த்துட்டு அதோட ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்த ஒரு கான்வர்சேஷன். உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? ரொம்ப சிம்பிள். இப்போ இனிமேல் இதே மாதிரி கொஸ்டினை வந்து ஒருத்தங்கிட்ட கேட்கணும்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி கேட்போம்? சொல்லுங்க, கரெக்டாக தான் சொல்லுங்க. Do you like coffee? Do you like coffee? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? எனக்கு காஃபி பிடிக்கும். பதில் சொல்றோம். எப்படி? எஸ் சப்ஜெக்ட் verb. ஐ லைக் காஃபி. சூப்பரான வெதர் இல்லைங்க? எஸ் ஐ லைக் காஃபி. அடுத்து பாருங்க, நீங்க எப்படி காஃபி எடுத்துப்பீங்க? சில பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாக் டீ எடுத்துப்பாங்க, சில பேர் மில்கோட கலந்து எடுத்துப்பாங்க, சில பேர் நான் மில்கே அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்காக நீங்க கேட்குறீங்க, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எப்படி கேட்பீங்க? ஹவு. நீங்க யூ வருது, அப்போ என்ன சப்போர்ட்டிங் verb வரும்? ஹவு டு யூ எடுத்துப்பீங்க. ஸோ டேக் இட். ஓகே, ஹவு டு யூ டேக் இட். இப்போ அதுக்கு பதில் சொல்கிறோம், நான் வந்து மில்க் வித் சுகர் அதோட தான் எடுத்துப்பேன். எனக்கு பிளாக் டீ எல்லாம் செட் ஆகாது, நான் இப்படி தான் எடுத்துப்பேன். நான் எடுத்துப்பேன். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ டேக் verb. ஐ டேக் இட் வித் மில்க் அண்ட் சுகர். ஓகே, ஐ டேக் இட் வித் மில்க் அண்ட் சுகர். நெக்ஸ்ட் அதே கான்வர்சேஷனில் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்கள் மார்னிங்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? இப்போல்லாம் நிறைய அந்த ஒர்க் அவுட்ஸ் எக்ஸசைஸ்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சுல்ல. இன்ஸ்டாலாம் எடுத்தோன்னாலே நிறைய வந்துட்டு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கறது, மார்னிங் இதை பண்ணுங்க, ஈவினிங் இதை ரொட்டீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அடுத்து அவங்க கேட்குறாங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா மார்னிங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை எப்படி சொல்லலாம்? டூ யூ. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா? ஸோ அப்போ டூ யூ தானே. Do you exercise in the morning? In the morning, in the afternoon, in the evening அப்படி தான் சொல்லணும். பேசிக்காக இந்த விஷயத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளீஸ் கீப் திஸ் திங் இன் மைண்ட். நான் தான் சொல்லியிருக்கேன், நம்ம லாங்குவேஜ்லேருந்து கிராமர் கற்றுக்குறோம். தனித்தனியாக எல்லா கிராமரையும் கற்றுக்கிட்டு நம்ம இப்போ லாங்குவேஜ் படிக்கலை. லாங்குவேஜ்லேருந்து தான் நம்ம கிராமர் கற்றுட்ருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க, நான் வந்துட்டு சில பேர் ஜாகிங் போவாங்க, சில பேர் வாக்கிங் போவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஐ கோ ஃபார் அ ரன் இன் த மார்னிங். நான் வந்துட்டு ஐ சப்ஜெக்ட் கோ verb. ஐ கோ ஃபார் அ ரன். நான் ஓடுவேன் இந்த மார்னிங். ஓகேவா? இப்போது விமனாக இருந்தாலும் ரொம்ப பேசிக் ரெக்வயர்மெண்ட்டாக ஆகிடுச்சு சில ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறது. இல்லை நான் வீட்டில் வேலைலாம் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு வாக்கிங்காவது போகணும் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு. கண்டிப்பாக ஒரு 35க்கு மேலெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். மினிமமாக ஒரு ½ நம்ம வந்து வாக்கிங்காவது போகணும் ஒரு நாளைக்கு. நான் வந்து ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஐ கோ ஃபார் அ ரன் இன் த மார்னிங். ஓகேவா? ஸோ அப்போ கிளியராக இப்போ இந்த கான்வர்சேஷன் புரிஞ்சிடுச்சா? ஸோ அப்போ உங்களால் ஒருத்தவங்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ண முடியும், ஒரு 1-to-1 கான்வர்சேஷன் பேச முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வந்துருச்சா? ப்ரெசன்ட் டென்ஸில் ஓரளவு கிளியர் ஆயிட்டிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் நம்ம பார்க்கல, அதை பேஸ் பண்ணி 2 ஸ்டோரி பார்த்தோம், 2 டெய்லி ரொட்டீன் பார்த்தோம், 2 கான்வர்சேஷன் பார்த்தோம். இதுதான் ஒரு டென்ஸை படிக்கிறதுக்கு கரெக்டான முறை. நல்லா தெரிஞ்சவங்க இதை 1 தடவை 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஒரு மினிமமாக ஒரு 5 times 6 times இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே வாய்ஸ் ரெக்கார்டில் பேசி பேசி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த கிளாஸை நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹெட்செட் இருந்தால் கூட நல்லா ஆக்டிவ் லிசனராக இருங்க, நல்லா ஃபோக்கஸ்டாக இது எல்லாத்தையும் கேளுங்க, கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ் பயிலாமா? நேற்று என்ன நடந்துச்சு, நீ என்ன சாப்பிட்ட, அதே மாதிரியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும். நமக்கு அன்றாடம் வாழ்க்கையில் அதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும். நாம் இனிமேல் அதை நோக்கி போயிடலாமா? அடுத்து அதை பார்ப்போமா?
past tense. Past tense அப்படின்னாலே என்ன? an action that is completed in the past. ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கும். அதை பத்தி பேசும்போது தான் நம்ம வந்து past tense யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ எப்படி வந்து ஒரு சென்டென்ஸுக்கு வந்து ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் தேவைப்பட்டது. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சப்ஜெக்டும் வேர்பும் யூஸ் பண்ணோம். ஆனால் அது வந்து V1 வேர்பாக இருந்தது. அதே மாதிரியே தான் இதுக்கும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் யூஸ் பண்ண போறோம். ஆனா அந்த வேர்ப் என்னவானா இட் ஷுட் பி V2 அவ்வளோதான். அது வந்து V2 வேர்பா இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது. V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆர் பேஸ் ஃபார்ம் ஆர் ரூட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். V3 வந்து பார்ட்டிசிபிள். ஓகே, நம்ம V3 நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் அந்த வேர்ப் வந்து V2வா இருக்கணும். இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாமா பாஸ்ட் டென்ஸுக்கு? இப்போ ஐ பிளே கபடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. இப்போ அதே சென்டென்ஸே இப்போ பாஸ்ட் டென்ஸ் மேக் பண்ணி பார்க்கலாமா? பாஸ்ட் டென்ஸ்ல என்ன செய்யலாம் அப்படின்னா ஐ பிளே, அப்போ V2 verb என்ன? பிளேடு. பிளே பிளேடு பிளேடு இல்லையா? ஸோ இப்போ ஐ பிளேட் கபடி. நான் கபடி விளையாடினேன் அப்படின்னு அர்த்தம். நான் கபடி விளையாண்டேன். ஸோ அப்போ இங்கே பாருங்க ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பிளேட் அப்படிங்கிறது வேர்ப். ஓகேவா? ஐ பிளேட் கபடி. ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் நீங்க தான் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அடுத்து பாருங்க, இப்போ வந்து வெப் சீரிஸ்லாம் பயங்கர ஒரு காலத்துல வந்துட்டு சீரியல் தான் பயங்கர பாப்புலராக இருந்தது, ட்ராமா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் தான் பயங்கர பாப்புலர். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வெப் சீரிஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து வெப் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து வெப் சீரிஸ் வாட்ச் பண்ணேன் அப்படின்னு இதை எப்படி சொல்லலாம்? நான், அப்போது சப்ஜெக்ட் ஐ, வாட்ச் பண்ணுறது இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் வாட்ச் வாட்ச் வாட்ச்ட் இல்லையா? ஐ வாட்ச்டு என்னது? வெப் சீரிஸ். வெப் சீரிஸ். நேத்தி பார்த்தேன் அப்படின்னா எஸ்டர்டே அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. நேத்தி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே நைட்னு சொல்லாதீங்க, லாஸ்ட் நைட்டுன்னு சொல்லுங்க. இதே மாதிரி விஷயங்கள் நீங்க அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரணும். ஓகேவா? ஐ வாட்ச்டு வெப் சீரிஸ் எஸ்டர்டே, இல்லாட்டி ஐ வாட்ச்டு வெப் சீரிஸ் லாஸ்ட் நைட். ஓகேவா? அடுத்து பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். காலம்பரை இப்போதைக்கு நான் வந்து இட்லி சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் தோசை சாப்பிட்டீங்க, உப்புமா சாப்பிட்டீங்க, என்ன வேணாலும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி சொல்லலாம்? நான், ஐ. சாப்பிட்றது ஈட், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஈட் ஏட் இல்லையா? அப்போ ஐ ஏட் இட்லி சாப்பிட்டேன். சும்மா நீங்கள் உப்புமாவோ தோசையோ ஏதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ ஏட் இட்லி, நான் இட்லி சாப்பிட்டேன். இந்த அடுத்து இன்னொரு ஒரு பாஸ்ட் ஃபார்ம் பாருங்க. அவ வீட்டுக்கு போயிட்டா. அவ வீட்டுக்கு போயிட்டா, வீட்டுக்கு சென்றாள். அவள் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஷீ. கோ வெண்ட் கான், அப்ப பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். ஷீ வெண்ட் ஹோம்க்கு முன்னாடி டூங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஷீ வெண்ட் ஹோம், அவ வீட்டுக்கு போயிட்டா, அவள் வீட்டுக்கு சென்றாள். இப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரியே சப்ஜெக்டும் வேர்பும் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா V2 வேர்ப். அவ்வளோதான். இந்த இடத்துல ஐ ஏட் இட்லி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஹேட் இட்லி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஹாவ் ஹேட். ஹாவ் அப்படின்னா ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஹாவ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணலாம். அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் ஹேட். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐ ஏட் இட்லி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஹேட் இட்லின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒன்று ப்ராப்பராக அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து மேனேஜர் கிட்ட பேசினாங்க. இதுவுமே வந்து ஒரு பாஸ்ட் ஃபார்ம் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேனேஜர் கிட்ட பேசினாங்க. இதை எப்படி சொல்லலாம்? அவர்கள் அப்படிங்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? தே யூஸ் பண்ணலாமா? தே. பேசினாங்க, அதுக்கு ஸ்பீக் ஸ்போக் இல்லையா? V2 ஃபார்ம் ஸ்போக். அப்போ ஸ்போக். தே ஸ்போக் யார்கிட்ட? மேனேஜர் கிட்ட. அப்போ தே ஸ்போக் டு த மேனேஜர். ஓகே, தென் அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு
அவன் வந்து சமைத்தான், அவன் சமைத்தான். இது எப்படி சொல்லலாம்? அவன், அவன், அவர் என்ன சொல்லலாம்? he. ஸோ குக் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் குக்ட். இதை வந்து குக்டு அப்படி சொல்லாதீங்க, குக்ட். he cooked. ஓகே, he cooked food. ஓகே, உணவு சமைத்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு என்ன பிரியாணி பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷை நீங்கள் சொல்லிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு he prepared பிரியாணி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்போ he அவர் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணார். ப்ரிப்பேர்ட் இல்லையா? he prepared பிரியாணி. என்ன பிரியாணியோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இப்ப வந்து அவர் வந்து மிஸ்ட் கால் கொடுத்தாரு. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவர் மிஸ்ட் கால் கொடுத்தாரு. அப்ப அவர் he give அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் gave. he gave மிஸ்ட் கால். இதை மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லாம மிஸ்ட் கால். இதை ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கணும்னா, இந்த குக்குடுக்கு CUKT குக்ட், MIST மிஸ்ட். ஓகே, he gave மிஸ்ட் கால், he cooked food. புரியுதா? இந்த ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு புரியுதா? he gave மிஸ்ட் கால். நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கினேன். நான் ஐ வாங்கினேன். பை அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் பாட். ஒரே ஒரு விஷயம், இந்த V1 V2 V3 வேர்ப் இருக்குல்ல, பை பாட் பாட், பிரிங் brought, டேக் டுக் டேக்கன், கோ வெண்ட் கான், நிறைய ரெகுலர் வேர்ப்ஸும் வரும், இர்ரெகுலர் வேர்ப்ஸும் வரும். ரெகுலர் வேர்ப்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே ஈடி சேர்த்துக்கலாம். பிளேனா பிளே பிளேடு பிளேட், ஒர்க்னா ஒர்க்ட், அதே மாதிரி நிறைய சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே அதே மாதிரி வராது. பேசிக்காக ஒரு சில V1 V2 V3 ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா அதை நம்ம வந்து ஒரு லெசனாக டீச் பண்ணவே முடியாது. நீங்கள் கூகுளில் போயிட்டு, இப்போல்லாம் நிறைய ஏஐலாம் வந்துருச்சு. பேசிக் ரெக்வயர்மெண்ட் என்னெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான V1 V2 V3 வேர்ப்ஸ் வருதோ அதெல்லாம் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கூட எடுத்து உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்களோ அங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் அதெல்லாம் பாருங்க. அந்த V1 V2 V3 வேர்ப்ஸ் ஒரு 100 எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு அதுலேருந்து V1ல ஒரு 100, தட் மீன்ஸ் நான் வேர்ட்ஸாக சொன்னேன், உங்களுக்கு 300 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணியே நீங்கள் அவ்வளோ ஃப்ளோவாக இங்கிலீஷ் பேசலாம். அதை நீங்கள் படித்து தான் ஆகணும். அதை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கற்றுக்கோங்க. கூகுள் ஃபார்மில் எடுங்க, இல்லை நம்ம உங்களுக்கு எந்த கன்வீனியண்ட்டாக ஏஐ இருக்குமோ அந்த ஏஐ கிட்டேயே கேட்டு வாங்குங்க. அதை பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்கினேன். ஐ பாட். ஓகே, ஐ பாட் அ லேப்டாப். ஓகேவா? ஸோ அப்போ அது எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டோம், ஒரு V2 ஃபார்ம் verb யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸில் நமக்கு இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிடுச்சா? ஸோ நவ் we are capable to make sentence using past tense. கிளியரா? அடுத்து பாருங்க, நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் கேட்கலாம். நம்ம எப்போதுமே பேசிட்டே இருக்க மாட்டோம்ல. நீ என்ன சாப்பிட்ட, நீ ஏன் நேத்தி வரல, நீ என்ன விளையாண்ட, நீ எங்க விளையாண்ட, நீ விளையாண்டியா இல்லையா, இதே மாதிரிலாம் எவ்வளோ கேள்வி கேட்போம். இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம இப்போ பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு பேசிக்கா ஒரு சில கிராமர் போர்ஷன் நம்ம கத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து டூ டஸ் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணோமா? பாஸ்ட் டென்ஸ்ல ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்குமே டிட் அப்படிங்கிற ஒரே ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் தான் யூஸ் பண்ண போறோம், எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ, வி, யூ, தே, ஹீ. இந்த இடத்துல ஹீக்கு பதிலாக என்ன நவுன், என்ன பெயர்ச்சொல் வந்தாலும், ஷீ, இட், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிட் அப்படின்னு ஒரே ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் தான் யூஸ் பண்ண போறோம், டிட். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, நேத்தி நீ விளையாண்டியா அப்படின்னு நான் கேட்குறேன். நேத்தி நீ விளையாண்டியா, அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டிட் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ டிட் நீ, யூ, டிட் யூ, விளையாடினாயா, அப்போ என்ன வரும்? வேர்ப் என்ன வரும்? ப்ளே. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இங்க பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணக்கூடாது.
இது பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் நீங்க கேட்கறதா இருந்தாலும் V1 verb தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ரூல் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேவா? டிட் யூ ப்ளே? நேத்தி நீ விளையாண்டியா? அப்போ டிட் யூ ப்ளே எஸ்டர்டே கேளுங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மேட்ச், இப்போ பசங்களுக்குலாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நேற்று நீ கிரிக்கெட் விளையாண்டியா அப்படின்னு கேட்கணும்னா டிட் யூ ப்ளே கிரிக்கெட் எஸ்டர்டேன்னு கேளுங்க. இல்லை ஹாக்கி, என்ன வேணுமோ ஏதாவது ஒரு கேமை சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டிட் யூ ப்ளே ஹாக்கி எஸ்டர்டே? நேத்தி நீ விளையாண்டியா? டிட் யூ ப்ளே ஹாக்கி எஸ்டர்டே? கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியாச்சா? ஆமா நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் சொல்லணும். நமக்கு ஆன்சர் சொல்றது ஸ்டேட்மெண்ட் தெரியும் இல்லையா? ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும். எப்படி? எஸ் எஸ் ஐ பிளேட். ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் V2 verb தான் பார்த்தோம் ஆன்சர் சொல்லும் போது. எஸ் ஐ பிளேட். ஆமா நேத்தி நான் விளையாண்டேன். கபடியோ ஹாக்கியோ கிரிக்கெட்டோ. எஸ் ஐ பிளேட் எஸ்டர்டே. கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த மெட்டீரியல்ஸ் கீழே இருக்கும், அதை அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எஸ் ஐ பிளேட் எஸ்டர்டே. இல்லை நான் விளையாடலை அப்படின்னா நோ நான் விளையாடலை. அப்போ ஐ. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன பார்த்தோம்? நெகட்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நாட் சேர்த்துக்கணும்னு பார்த்தோம்ல. டூனா அதுக்கு பக்கத்துல டு நாட், டஸ்ன்னா அதுக்கு பக்கத்துல டஸ் நாட். இதுவும் அதே மாதிரி தான். டிட்னா அதுக்கு பக்கத்துல ஒரு நாட், டிட் நாட். நோ ஐ டிட் நாட். அதே மாதிரி டிட் நாட்க்கு பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் வந்து V1 வேர்பா தான் இருக்கணும். ஐ டிட் நாட் பிளே தான் சொல்லணும், பிளேடுன்னு சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு பேசிக் ரூல், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணும்போது டிட்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் V1 வேர்ப் தான் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரியே நெகட்டிவ்ல நம்ம ஆன்சர் கொடுக்கும்போது டிட் நாட்க்கு பக்கத்துல V1 வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நோ ஐ டிட் நாட் பிளே எஸ்டர்டே. கிளியரா? ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் நம்ம இனிமேல் பேச போறோம். நமக்கு பேசுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரணும். அதுக்காக நம்ம அகைன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை கத்துக்கிறோம். வேற எதுவும் இல்லை. இது எல்லாமே நீங்க வந்து உங்க மொபைல்ல வாய்ஸ் ரெக்கார்டர்ல பேசி பார்க்க போறீங்க. அடுத்து நம்ம இதை பேஸ் பண்ணி ஸ்டோரி எல்லாம் பார்க்க போறோம் இல்லையா? அந்த ஸ்டோரியை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க குழந்தைங்களுக்குலாம் சொல்லி காமிக்கலாம். அடுத்து பாருங்க, நேத்து நீ வந்து வெப் சீரிஸ் பாத்தியா? நேத்து நைட் நீ வெப் சீரிஸ் பாத்தியா நான் கேட்குறேன். எப்படி கேட்கலாம்? எப்படி ஃபார்ம் பண்ணும்? டிட். டிட். நீ பாத்தியா? நீ. அப்போ டிட் யூ வாட்ச் யூஸ் பண்ணலாமா? வாட்ச் என்ன? வெப் சீரிஸ். வெப் சீரிஸ் நேற்று இரவு என்ன சொல்லணும்? லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட். டிட் யூ வாட்ச் வெப் சீரிஸ் லாஸ்ட் நைட்? ஆமா நான் பார்த்தேன். எப்படி சொல்வோம் பாஸ்ட் டென்ஸ்ல? எஸ் ஐ வாட்ச்ட். எஸ் ஐ வாட்ச்ட் வெப் சீரிஸ் லாஸ்ட் நைட். நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க இதை. ஓகே. இல்ல நான் பார்க்கல. நோ ஐ பார்க்கல. நெகட்டிவ் என்ன செய்வோம்? டிட்டுக்கு பக்கத்துல நாட் சேர்த்துக்கணும் இல்லையா? நோ ஐ டிட் நாட் பார்க்கல. ஐ டிட் நாட் வாட்ச் வருமா, வாட்ச்டு வருமா? ஐ டிட் நாட் வாட்ச் தான் யூஸ் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் கீப் திஸ் திங். ஓகே. ஐ டிட் நாட் வாட்ச் வெப் சீரிஸ் லாஸ்ட் நைட். அவ்வளோதான். இப்போ எப்படி வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்கறது, அதுக்கு ஆன்சர் எப்படி சொல்றது, நெகட்டிவா எப்படி ஆன்சர் சொல்றதுங்கிறதுக்கு பேசிக்கா ஒரு சில ஐடியா இருக்கா? நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமா மனசுல பதிஞ்சிரும். புதுசா பாக்குறவங்க ஒரு 2-3 டைம்ஸ் பாருங்க. அதான் நான் அகைன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். அடுத்து இன்னும் இதே மாதிரியே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அடுத்து இப்ப பாருங்களேன், அவ வீட்டுக்கு போயிட்டாளா? இப்போ உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீங்க கேக்குறீங்க அவ வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு. எப்படி கேட்கலாம்? அவள், ஷீ. நமக்கு தான் ப்ராப்ளம் இல்லையே, என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டிட் தானே யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ டிட் ஷீ. ஓகேவா? வேர்ப் யூஸ் பண்ணோம். என்னது? கோ. எங்க? வீட்டுக்கு. டிட் ஷி கோ ஹோம்? டிட் ஷி கோ ஹோம்னா அவ வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமா அவ போயிட்டா அப்படின்னா எஸ் எஸ் ஷீ. கோக்கு V2 ஃபார்ம் என்ன? வெண்ட். எஸ் ஷீ வெண்ட் ஹோம். இல்ல அவ போகல அப்படின்னா நோ ஷீ
போகல நெகட்டிவ். டிட் நாட் வெண்ட் ஹோம். கரெக்டா? தப்பு தானே? நோ, ஷி டிட் நாட் கோ ஹோம். கோ ஹோம். பேசிக்கா எனக்கு கிராமரே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க, எனக்கு ரொம்பவே எனக்கு டென்சஸ் அது மாதிரி பேசிக் கிராமர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த வீடியோல வரதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க போதும். எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ். நீங்க எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணனாலும் ஒரு சப்ஜெக்டும் ஒரு வேர்பும் தான். ஜஸ்ட் அந்த டென்ஸுக்கு அந்த சப்போர்ட்டிங் வேர்பு மட்டும் தான் டிஃபர் ஆகும். நீங்க திருப்பி போயிட்டு புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்தெல்லாம் எதுவுமே கத்துக்க வேண்டாம். இந்த ஆர்டர் டே 1ல இருந்து நம்ம என்னெல்லாம் கிளாஸ்ல சொல்றோமோ அதுல இருக்கிற நீங்க அந்த பேசிக் கிராமரை மட்டும் கத்துக்கிட்டீங்கனாலே போதும். உங்களால ஒரு ஸ்டேஜ்ல கூட போயிட்டு ஒரு ½ இது வரைக்கும் நீங்க படிச்ச அந்த டென்சஸ், நான் அந்த 30 டேஸ்ல சொல்ல போற கிளாஸஸை வச்சு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாம சூப்பரா பேசலாம். சிம்பிள் இங்கிலீஷ் தான் என்னைக்குமே பெஸ்ட். சொல்லுவாங்கல்ல, எளிமை தான் வலிமை சேர்க்கும் அப்படின்னு. சிம்பிள் இங்கிலீஷ், கிளியர் இங்கிலீஷ், மற்றவங்களுக்கும் புரியுற மாதிரி நம்ம பேசினாலே போதும். நம்மளை நம்ம ஸ்மார்ட்டாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காம்ப்ளிகேட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எதுவுமே வேண்டாம். இதை நீங்கள் நல்லா கொண்டு போய் மற்றவங்க கிட்ட சேர்த்திங்கனாலே போதும். உங்கள் இங்கிலீஷ் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கொஞ்சம் என் கூட ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு வாங்க போதும். இப்போ அடுத்து பாருங்க. இப்போ டிட் ஷீ கோ ஹோம்னு போட்டோம்ல, இந்த இடத்துல ஷீக்கு பதிலாக நிஷா அப்படிங்கிற கேண்டிடேட் எடுத்துப்போமா, சப்ஜெக்ட் எடுத்துப்போமா. இப்போ பாருங்க, நிஷா வீட்டுக்கு போயிட்டாளா எப்படி கேட்போம்? டிட் நிஷா, யாரோ டிட் நிஷா கோ ஹோம், டிட் ராகுல் கோ ஹோம், டிட் பீட்டர் கோ ஹோம், டிட் ரகீம் கோ ஹோம், என்ன சப்ஜெக்டோ அந்த இடத்துல டிட் நிஷா கோ ஹோம் அப்படின்னா நிஷா வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு அர்த்தம். அவ போயிட்டா அப்படின்னா எஸ். இந்த இடத்துல என்ன, ஷீக்கு பதிலா நிஷாவை எடுத்து போட்டுக்க போறோம், அவ்வளவுதான். எஸ், நிஷா வெண்ட் ஹோம். இல்ல நிஷா வீட்டுக்கு போகல அப்படின்னா நோ, நிஷா டிட் நாட் வெண்ட் ஹோம். இப்ப நானே தப்பானாலும் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ, நிஷா டிட் நாட் கோ ஹோம். அவ்வளவுதான். கோ ஹோம். வெரி குட். அவ்வளோதான், சரியா போச்சு. கிளியரா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஐ ஏட் இட்லின்னு பார்த்தோம்ல, நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு. நீ சாப்பிட்டியா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்கணும். எப்படி கேட்பீங்க? நீ சாப்பிட்டியா கேட்கணும். அந்த ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளார இதை திங்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நீங்களே தான் கொஸ்டின் கேட்டு நீங்களே தான் அதுக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீ சாப்பிட்டியா யோசிச்சிங்களா? ஆன்சர் யோசிச்சிங்களா எல்லாருமே? நீ சாப்பிட்டியா எப்படி கேட்பீங்க? நீ சாப்பிட்டியா? நீ. டிட் யூ சாப்பிட்டியா? டிட் யூ ஈட்? ஓகே, டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டியா? அவ்வளோதான். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டேன். எஸ், ஐ ஈட் ஏட். எஸ், ஐ ஏட் அப்படியும் சொல்லலாம். இல்லையா, எஸ், ஐ ஹேட் அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ட்ரிங்க் அதே மாதிரி இந்த சாப்பிட்றது குடிக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ எஸ், ஐ ஏட் அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லையா, எஸ், ஐ ஹேட் அப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லை நான் சாப்பிடல. நோ, நான் சாப்பிடல. டிட்டுக்கு பக்கத்துல நாட் சேர்க்கணும். ஐ டிட் நாட் ஈட். சாப்பிடல. ஓகே, நோ, ஐ டிட் நாட் ஈட். ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டின் கேட்டோம், அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம். இப்போ அது ஓரளவு கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ என்ன சாப்பிட்ட? நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. நீ எத்தனை இட்லி சாப்பிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்போம்ல. அதே மாதிரி யார் இன்னைக்கு சமைச்சது, அதே மாதிரி எல்லாம் கேள்வி கேட்போம் இல்லையா. இந்த வாட், வேர், வென் அதெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் மேக் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாமா? இதுவும் நீங்க தான் கொஸ்டின் கேட்க போறீங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ நேத்து நான் கபடி விளையாண்டேன், ஹாக்கி விளையாண்டேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. ஐ பிளேட் கபடி, ஐ பிளேட் ஹாக்கி அப்படின்னு. நேத்து நீ விளையாண்டியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். டிட் யூ பிளே எஸ்டர்டே? நேத்து நீ விளையாண்டியா? நீ இப்போ என்ன விளையாண்டன்னு நான் கேட்குறேன். எனக்கு தெரியாது நீங்க என்ன விளையாண்டீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், நீ என்ன விளையாண்ட அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம்? என்ன, வாட் இல்லையா. வாட், நீ. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிட் தான் யூஸ் பண்ணுவோம். வாட் டிட் யூ
ப்ளே வேர்ப். இந்த வாட் யூ ப்ளே அப்படின்லாம் அந்த வேர்பே இல்லாமல்லாம் பேசக்கூடாது இனிமேல். ஓகேவா? ப்ளீஸ் கீப் திஸ் திங் இன் யுவர் மைண்ட். வேர்ப் இல்லாமல் பேசக்கூடாது. ஸோ வாட் டிட் யூ ப்ளே? நீ என்ன விளையாண்ட? நான் வந்து கபடி விளையாண்டேன். நான் விளையாடினேன். played. I played என்னது? கபடி. I played கபடி. ஓகே. எங்க விளையாண்ட? எங்க விளையாண்ட? எங்கே? where. நீ எங்க விளையாண்ட? நீ you. ஆப்வியஸா எது வந்தாலும் did தான் இல்லையா? where did you play? நான் வந்து பார்க்ல விளையாண்டேன். நான் பார்க்ல விளையாண்டேன். I played. Subject verb V2 verb. I played at the park. Location. ஸோ அதனால at யூஸ் பண்றோம். I played at the park. இந்த பார்க் வேணாலும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் இப்போ அப்படியே அவ்வளோ காம்ப்ளிகேட்டெல்லாம் ஆக்கிக்காதீங்க. பரவாயில்ல. I played at the park. யாரோட விளையாண்ட? யாருடன்? அதுக்கு with whom இல்லையா? with whom did. கான்ஸ்டண்டா இந்த சப்போர்ட்டிங் verb வந்துடணும். with whom you playலாம் கேட்கக்கூடாது. with whom did you play? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டேன். I played. I played உடன். ஸோ with யூஸ் பண்றோம். with my subject verb with my friends. ஓகேவா? நான் சொல்ல சொல்ல நீங்களுமே அப்படியே ஆன்சர் சொல்லிக்கிட்டே வரலாம். நீங்க மேக்ஸிமம் வந்து இதை ரைட் பண்ணி வச்சுக்கிறத விட ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது பெஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை விட ரொம்ப முக்கியம் நீங்க ரைட் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. ஒரு லாங்குவேஜை வந்து பேசாம கத்துக்கவே முடியாதுங்க. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் சரிதான், பேசாம அந்த மொழியை நம்ம வந்து கத்துக்க முடியாது. பேசினாதான் அந்த மொழி வரும். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்றேன், எல்லாருமே அந்த பெர்ஃபெக்ஷனிசம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. நான் கரெக்டா தான் பேசுவேன் அப்படிங்கிறதுனாலதான் நிறைய பேர் பேசாம இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பிரேக் பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு எத்தனை பேர் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம 4th டே கிளாஸுக்கு வந்துட்டோம். குட்டி குட்டி குரூப்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறவங்களோட அவங்களோட இனிமேல் நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் நான் உங்களுக்கு ஒரு 1 வீக் போனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்க குரூப்புக்குள்ளார இந்த டாஸ்க் எல்லாம் நீங்க சர்க்குலேட் பண்ணி நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. 3 டென்ஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சூப்பரா உங்களால ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி கண்டினியூஸா உங்களால பேச முடியும். அந்த 3 டென்ஸை மட்டுமே வச்சு அதுக்கு அப்புறமா நீங்க குரூப் ஃபார்ம் பண்ணி அப்படியே பேசவும் ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து நேற்று என்ன விளையாண்ட, யார் கூட விளையாண்ட, அதெல்லாம் எங்க விளையாண்டெல்லாம் கேட்டோமா. அடுத்து என்ன கேட்கலாம்னா, நீ என்ன சாப்பிட்ட? கண்டிப்பா இந்த கொஸ்டின் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்ட, லஞ்சுக்கு என்ன சாப்பிட்ட? இப்போ நீ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்ட அப்படி கேட்கலாமா? அதை எப்படி கேட்கலாம்? என்ன, வாட். சப்போர்ட்டிங் verb தெரிஞ்சது தான். டிட், நீ. ஸோ இப்போ வாட் டிட் யூ, என்ன சாப்பிட்ட? வாட் டிட் யூ ஈட்டும் கேட்கலாம், வாட் டிட் யூ ஹாவும் கேட்கலாம். ஸோ வாட் டிட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஓகே. வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? நீங்கள் வந்து நான் இட்லி சாப்பிட்டேன் சொல்கிறீங்க. அடுத்து எத்தனை இட்லி சாப்பிட்ட? இது அடுத்து காமனாக அப்படி டிஃபால்ட்டாக கேட்போம்ல. நான் இட்லி சாப்பிட்டேன். சரி, எத்தனை இட்லி சாப்பிட்ட? அது எத்தனை என்ன சொல்லுவோம்? எத்தனை, ஹவு மெனி இல்லையா? அப்போ ஹவு மெனி இட்லி டிட் யூ ஹாவ்? டிட் யூ ஹாவ், ஹவு மெனி இட்லி யூ ஹாவ்னு கேட்கக்கூடாது. ஹவு மெனி இட்லி சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்ணணும். ஹவு மெனி இட்லி டிட் யூ ஹாவ் ஆர் டிட் யூ ஈட். ஓகே. இப்போ நீங்க வந்து 4 இட்லி சாப்பிட்டேன் இல்ல 5 இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ ஹேட் 4, ஐ ஹேட் 5 அப்படி சொல்லிக்கோங்க. ஐ ஹேட் 4 இட்லிஸ், ஐ ஹேட் 5 இட்லிஸ் அப்படி நீங்க சொல்லிக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்க, யாரு ப்ரிப்பேர் பண்ணா?
யார் ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு. இந்த இடத்துல அடுத்த ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் யார், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஹூ யூஸ் பண்ணுவோமா. யார் சமைத்தா, யார் ப்ரிப்பேர் பண்ணா, என்ன செய்யணும்னா ஹூ வந்தா மட்டும் சப்போர்ட்டிங் வெர்ப் டிட் யூஸ் பண்ணாம டைரக்டா அந்த V2 வெர்பை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். டைரக்டா அந்த V2 வெர்பை சொல்லிடணும். ஓகேவா? அப்போ ஹூ குக்ட், ஹூ ப்ரிப்பேர்ட் அப்படிதான் நீங்க கேட்கணும். ஹூ குக்ட். டிட் யூஸ் பண்ண கூடாது. ஹூ வந்தா மட்டும் அது எக்ஸெப்ஷன். ப்ளீஸ் கீப் திஸ் திங் இன் யுவர் மைண்ட். ஓகே. இப்போ மை மதர் குக்ட், எங்க அம்மா சமைச்சாங்க. மை ஃபாதர் குக்ட், மை கிராண்ட் மதர் குக்ட். யாரு வேணுமோ. மை மதர் சப்ஜெக்ட் verb cooked. ஓகே. குக்டு சொல்லாதீங்க, குக்ட். குக்ட் மிஸ்ட். ஸோ மை மதர் குக்ட். ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராக்டிஸ்க்காக ஹூ யூஸ் பண்ணி இன்னொரு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். யார் வந்து உனக்கு மிஸ்டு கால் கொடுத்தா? ஹூ கொடுத்தா. அப்போ கேவ். டிட் யூஸ் பண்ணாதீங்க. ஹூ கேவ் மிஸ்டு கால். ஓகே. ஹூ கேவ் மிஸ்டு கால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஷீ கேவ் மிஸ்டு கால், இல்லை ஹீ கேவ், ஏதோ ஒன்று, ஹீ ஆர் ஷீ. ஹீ கேவ் ஆன்சர் சொல்லும்போது சப்ஜெக்ட் verb he gave missed call. ஓகே. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸும் மேக் பண்ணிட்டோம். ஸோ சப்ஜெக்ட் verb எல்லாமே பார்த்தீங்கன்னா V2 verb தான். இப்போ ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு ஐடியா வந்துருச்சா? பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன தேவையோ அந்த கிராமர் போர்ஷன் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு யூஸ் பண்ற சப்போர்ட்டிங் வெர்பை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸை பேஸ் பண்ணி குட்டியா ஒரு ஸ்டோரி சொல்லி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டோரி தான். பாஸ்ட் டென்ஸை பேஸ் பண்ணி சொல்லி பார்ப்போம். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்ல ஸ்டோரி பார்த்துடலாமா? ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். நீங்க தான் ஸ்டோரி வந்து சொல்ல போறீங்க. நீங்க சொல்ல சொல்ல தான் நான் எழுத போறேன். 4 பசுமாடு. இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? மாடு, பசுமாடு நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு? கவ். 4 அப்போ 4 cows. கரெக்டா? 4 cows. 4 பசுமாடு வந்து ஒரு புல்வெளியில வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த மேய்தல் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மேய்தல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 4 cows grazed அப்படின்னு சொல்லலாம். கிரேஸ் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் grazed. ஓகே. 4 cows grazed. மேய்தல். எங்கன்னா புல்வெளி. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த meadow. meadow அப்படின்னா புல்வெளி அப்படின்னு அர்த்தம். 4 cows grazed in the meadow. இதை வந்து ஒரு லைன் வந்து பார்த்துருச்சு. ஒரு லைன். அப்போ எ லைன் சப்ஜெக்ட். பார்த்துருச்சு. பார்க்கறது அதுக்கு சி சா இல்லையா? எ லைன் saw this. அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கவ்வெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு அது நினைக்குது. அது சாப்பிடணும்னு விருப்பப்படுது. அப்ப இந்த இடத்துல இந்த லைன் அப்படிங்கிறத ஹீன்னு நம்ம சொல்லலாம். தாராளமா நம்ம சொல்லலாம். ஹீ என்ன? அது வந்து விருப்பப்படுது. அப்போ வாண்ட் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வாண்டட் இல்லையா? ஹீ வாண்டட். என்ன நினைக்குது? சாப்பிடணும்னு நினைக்குது. அப்ப சாப்பிடுறதுக்கு என்ன? ஈட். ஹீ வாண்டட் ஈட். சொல்லி பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு. ஹீ வாண்டட் ஈட். ஆக்வர்டா இருக்குல்ல அந்த சென்டென்ஸ் சொல்லும் போதே. சாப்பிடணும்னு நினைக்குது. அப்ப ஹி வாண்டட் டு ஈட். டூக்கு பக்கத்துல V1 verb தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும். ஹி வாண்டட் ஈட். ஸோ சூட் ஆகல. ஹி வாண்டட் டு ஈட். லாங்குவேஜ்லேருந்து கிராமர் கற்றுக்குறோம், அதுவும் முக்கியம். ஹி வாண்டட் டு ஈட் த எத கவுஸ். ஹி வாண்டட் டு ஈட் த கவுஸ். அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு திட்டம் போடுது. ஒரு திட்டம் போடுது. அதை எப்படி சொல்லலாம்னா மேக் அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் மேட். ஹி மேட் அ பிளான். அது வந்து ஒரு திட்டம் போடுது. எதுக்குன்னா அந்த கவ்வெல்லாம் செப்பரேட் பண்றதுக்கு. ஹி மேட் அ பிளான். ஹி மேட் அ பிளான் எதுக்கு? அந்த கவ்வை செப்பரேட் பண்றதுக்கு. ஹி மேட் அ பிளான் டு செப்பரேட் த cows. ஓகே. அது வந்து எல்லா கவுஸுமே செப்பரேட் பண்ணிடுச்சு. அது தனித்தனியா எல்லா கவுஸுமே செப்பரேட் பண்ணிடுச்சு. அப்போ ஹி பாஸ்ட் ஃபார்ம் என்ன? செப்பரேட் செப்பரேட்டட் இல்லையா? ஹி செப்பரேட்டட் த எத
cows. He separated the cows. என்ன பண்ணுச்சு அப்படின்னா கடைசியா எல்லா கவ்வையும் அது கில் பண்ணிடுச்சு, சாப்பிட்டுருச்சு ஒன்று ஒன்றா. இதை எப்படி சொல்லலாம் கடைசியா அப்படிங்கிறதுக்கு? ஃபைனலி. ஃபைனலி அது அப்ப ஹீ கொன்னுடுச்சு. அதுக்கு கில், அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கில்ட். ஹீ கில்டு எத? கவ்வை. ஹீ கில்டு த கவ்ஸ் ஒன்று ஒன்றா, ஒன் பை ஒன். அவ்வளோதான் ஸ்டோரி. 4 கவ்வு இருந்தது, அது வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு புல்வெளியில. ஒரு சிங்கம் வந்து அதை பார்த்துருச்சு. அது என்ன செஞ்சுச்சு? அந்த கவ்வெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிது. அது வந்து ஒரு திட்டம் போட்டுச்சு இந்த கவ்வெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு. அதை செப்பரேட் பண்ணிடுச்சு. எல்லா கவ்வையும் ஒன் பை ஒன்னா அதை அடிச்சு சாப்பிட்டுருச்சு. நம்மலாம் சின்ன வயசா இருக்கும்போது படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டோரி தான். அந்த ஸ்டோரியை ஜஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிளா நம்ம இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதே ஸ்டோரியை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 to 8 டைம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு டைம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா பத்தாது. இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் புதுசா நீங்க ஸ்டோரிஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதை விட நம்ம கிளாஸ்ல பாக்குற ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்க நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு நல்ல டிப், அது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. நம்ம பழசையே அதிகமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு வேற எந்த இடத்துல நீங்க பேசணுமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட எந்த விதமான திங்கிங்கும் இல்லாம இது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? ஓகே ஃபைன், போதும். நாளைக்கு டே 5ல இன்னொரு ஒரு பாஸ்ட் டென்ஸ் ஸ்டோரி. தென் வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, நேத்து நீங்க என்ன செஞ்சீங்க, அதுக்கு வேணா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம டெய்லி ரொட்டீன் பார்த்தோம் இல்லையா? ஐ வேக் அப் அட் 6 o'clock, தென் ஐ டேக் அ பிரேக்ஃபாஸ்ட், தென் ஐ டேக் அ நேப் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? அதையே இப்போதைக்கு வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கு வேணா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க. அதை எப்படி நம்ம பாஸ்ட் ஃபார்ம்ல சொல்லலாம் அப்படிங்கிறது அதை பார்ப்போம். தென் கான்வர்சேஷன் பார்ப்போம் டே 5ல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வீடியோ கிடையாது, இது கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு. நான் அதனால தான் ஒவ்வொரு தடவையும் இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இங்கிலீஷ் லேர்னர்ஸ் இருக்காங்களோ, இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். வி வில் மீட் டுமாரோ.